அக்ஷயா தொலைக்காட்சி அனைத்து மக்கள் மனசாட்சி. வணக்கம், என் பெயர் தாமஸ். நிறுவனத்தின் பெயர் விண்ட் என்டர்பிரைசஸ், அதனுடைய நிறுவனர். இன்னைக்கு சோலார் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தொடங்கி கிட்டத்தட்ட மெகாவாட் லெவலில் நம்ம சர்வீஸ் இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் லெவல் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட உலக லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்னு இந்த கம்பெனியோட நோக்கமாக இருக்குது. உங்களுடைய தயவு ரொம்ப முக்கியம், அவசியம். நன்றி. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா தாமஸ். நிறுவனத்தின் பேர் பார்த்தீங்கன்னா விண்ட் என்டர்பிரைஸ். இந்த தொழிலுடைய இதனுடைய ஆரம்பத்தினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பா தான். ஏன்னா அப்பா தான் உங்களுக்கு வழிகாட்டி. அவருடைய அப்பாவுடைய தொழில் சொன்னீங்க. அப்பா ஸ்டீல் பட்டறையில் தொழிலாளியாக இருந்தவர். அந்த பாலிஷ் அம்மாவும். ஆக நீங்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் வந்துருக்கீங்க. கண்டிப்பாக அது ஒரு லெவல் மாறும். இது ஒரு கனவா இல்லை உங்களுடைய அப்பாவோட கனவு? என்னுடைய கனவு. அதாவது நம்ம வாழ்றது இப்படி ஆகிடக்கூடாது. மிடில் கிளாஸாவோ இல்லை லோ கிளாஸாவோ அடுத்த லெவல் போகணும் இல்லையா? ஏதாவது நாமளும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா? ஸோ இப்போ எப்படி படிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் படிச்ச உடனே துறைக்கு வந்தீங்களா? இல்லை, படிச்ச வரைக்கும் ஒரு அதில் பார்த்தீங்கன்னா ஊர்னவங்க தான் அது நல்லா அந்த ஒரு பிஸ்னஸ் வரும். அது ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் வரும். பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு ஃபெயிலியர் நடந்தாலும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதனால நான் எலக்ட்ரிக்கல் படித்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அது ரிலேட்டடாகவே நம்ம பிஸ்னஸை தொடர்ந்து ஒரு எண்ணம். இப்போ நம்முடைய விண்ட் என்டர்பிரைசஸ் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நம்ம 2020 இப்போ 20லே தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு கடந்து வந்த பாதை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போய் பேட்டரி சர்வீஸ் வீடாக போய் பேட்டரி சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறது. ஒரு நாள் சம்பளம் ஒரு 300-400 பிரியாணிக்குலாம் நான் வேலை பார்த்துருக்கேன். ஓகே. இன்னைக்கு இந்த வீட்டில் என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்குறீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா சோலாரில் நிறைய டைப் என்னென்ன மாடல் சோலார்? அனைத்தும் ஆன்லைன் சிஸ்டம், ஆஃப் சிஸ்டம், ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, சோலார் பம்பு, அப்புறம் மோட்டார் பம்ப் செட். ஆமாம், மோட்டார் பம்ப் செட்டு. அந்த இப்போ அரசு மானியத்தில். ஆமாம், அரசு மானியத்தோட வருது. இப்போ எந்த அளவுக்கு இந்த சோலாரில் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க? நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 130 ஏக்கரில் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு இப்போ உங்களுடைய கிளைண்டெல்லாம் யாரெல்லாம் இருக்கு? என்னோட கிளைண்ட்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் போயிட்டு. ஓ, டிவிஎஸ் உங்கள் கிளைண்ட். டிவிஎஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின்போ சில்ட்ரன், காவேரி கோயிலா காலேஜுக்கு நான் ரெகுலராக. ஆக உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பெருசு. சின்ன வயசுல நல்லா சாதிச்சிருக்கீங்க. எதுக்கான திட்டம் எப்படி? இல்லை சார், விஷயம் பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசை. ஆனால் அது சும்மா ஏதோ பிஸ்னஸ் தொடங்கிட்டோம், வருமானத்தை ஈட்டுறதுக்கு நம்ம பண்ணுவோம், அந்த ஒரு நோக்கத்தில் நான் ஆரம்பிக்கிறேன். என்னோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல், பெரிய ஒரு தொழிலதிபராகும். ஆனால் ஆயிட்டீங்களே. இது தொடக்கம். இது எங்கள் வெளிநாடுகளில் போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். எந்த நாடுகளுக்கு? இதில் கம்போடியா பண்ணியிருக்காங்க. வேற என்ன நாடு போயிருக்கீங்க? இது வரைக்கும் இல்லை. பட் ஆனால் அந்தமான்ல அடுத்த மாதம் அந்தமான் ப்ராஜெக்ட் நம்ம NIOT, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன். அங்கே நம்ம அவங்க ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுத்தோம். அதாவது ஒரு புதுவிதமான ஒரு சொல்யூஷன். இது வரைக்கும் எங்கேயுமே யாரும் அது பண்ணதில்லை. அது நம்ம ஒரு புதுவிதமாக கொடுத்தோன்னே அவங்களுக்கு அது ஓகே. தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறீங்களா? சென்னையில் மட்டும்தான்? நம்ம சவுத்து ஃபுல்லாகவே பண்ணிருக்கோம். தமிழ்நாடையும் தாண்டி சவுத்து. இது வரைக்கும் இப்போ நம்மளுக்கு இது பெங்களூரில் போயிருக்கோம் ப்ராஜெக்ட். இது எப்படி வீடுகள் இப்போ தொழிற்சாலைகள் வீடுகளுக்கு தனித்தனி கரெக்டாக பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமாம், தொழிற்சாலைக்கும் இப்போ நாங்கள் 2-3 விதமாக பண்ணுறோம். குறைஞ்சது எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும்? குறைஞ்சது 1 லட்ச ரூபாயிலிருந்து 5 கோடி 10 கோடி வரைக்கும் பெரிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணிக்கிறீங்களா? பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ப்ராஜெக்ட்? ஒரு மதுரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மெகாவாட். 3 மெகாவாட். அது எவ்வளோ வைக்கிறாங்க? ஒரு மெகாவாட்டுக்கு 4.5 ஏக்கர். 4.5 ஏக்கர். கிட்டத்தட்ட 12.5 ஏக்கர். அந்த
பேருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு லாபம் இருக்கா இல்லை உங்கள் கையை கடிக்குது சோலார்? ஏன்னா சோலாரில் அதிக லாபம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இல்லை, சில சமயம் லாபம் இருக்கும், சில சமயம் நஷ்டம் வரும். சம்பளம் தான் வரும், உழைக்கிறதுக்கு சம்பளம் கூட வர அது என்ன ஆகிடும்னா முன்னாடி சம்பாதிச்சு நம்ம இப்போ எப்படி கிளைண்டே உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க? இல்லை, நம்ம பண்ணுற சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து சோலாரில் எல்லாருமே சோலாரில் கூட உங்களுக்கு சோலாரில் இருக்குது. பட் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு இருக்குன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் படிச்சுக்கிட்டோ அந்த மாதிரி நான் இந்த தொழிலை நான் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்க. நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படித்தது ஒன்று, ஆனால் வந்து இதை நான் ஆரம்பிக்கணும்னா அடித்தட்டுலேருந்து நான் இதை கற்றுக்கிட்டு போய் செஞ்சுருக்கீங்க. நான் ஒரு கம்பெனியில் வந்து இன்வெர்டர் சர்வீஸ் பேட்டரி மேனுஃபேக்சர்ஸில் செக்டாரில் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோலாரில் வந்திருக்கேன். சோலாரில் வீடு ஏழு செட் எல்லாம் கற்றுக்கிட்டு தான் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அது ஒரு முழு சொல்யூஷனாக இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது 90% ஆகும். ஓகே, ஏன்னா அது என்னுடைய நான் கற்றுக்கிட்ட அனுபவத்தில் இருந்தோம், நான் படித்த ஒரு உங்களுடைய நிறுவனத்தில் வந்து என்னென்ன சோலார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? லைட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறோம், எல்லா வகையான சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறோம், இன்னும் சோலார் பம்ப் நம்ம கொடுக்குறோம். பம்பு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மானியத்தோட வீடுகளுக்கு இப்போ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்கட் சிஸ்டம் அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேக்ட்ரிங்கெலாம் வச்சுக்கோங்க, தொழிற்சாலைகள் வியாபாரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்சம் 20 லட்சம் வீடு கட்டுறவங்க இருக்காங்க. இப்போ அந்த தொழிற்சாலை மேலேயே நம்ம சோலார் போடணும் அப்படின்னா அது ஒரு சிலர் வந்து காசு செலவு பண்ண யோசிப்பாங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா பேங்க்ல டைப் பண்ணிடுறோம். பேங்க்லேயே அவங்களுக்கு நம்ம லோன் வாங்கி கொடுத்துட்டு வங்கி மூலமாக பண்ணலாம். ஆமாம் பண்ணலாம். இப்போ இது நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பேங்க்குக்கு போகிறோம், ஒரு 1.5 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வேல்யூ, அது 1.5 கோடி ரூபா அவங்க டக்குன்னு போட முடியாது. ஆனால் அவங்களுக்கான கேபிட்டல் இது இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு முடிச்சு அந்த பேங்க்ல இருந்து நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்ம வாங்கி கொடுத்துருவோம். வாங்கி கொடுத்துட்டு அது எப்படியும் மாதம் கட்ட தான் போகிறாங்க ஈவிகள். அந்த ஈவில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா 5 வருஷத்துக்குள்ளே இது உங்களுக்கு இது சோலார் ரொம்ப ஆயிடும். அவ்வளோதான். ஆக வந்து விவசாயிகளுக்கு சோலாருக்கு என்ன சொல்ல வரீங்க? விவசாயத்துக்கு நான் என்ன சொல்றேன், விவசாயிகளுக்காக விவசாயிகளுக்கு வந்து சோலார் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சரி, மோட்டார் பம்ப் செட்டுகள் மோட்டார் பம்ப் செட். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கரண்ட் வந்து அவங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கிறது இல்லை. இப்போ டே டைமும் ஒரு 3-3 பேஸில் ஏதாவது ஒரு பேஸ் கட் ஆகிடும், இல்லைன்னா 3 பேஸுமே கட் ஆகும். ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த நீர் பாசனம் சரியாக கிடைக்கிறது. ஆனால் அந்த சோலார் போட்டாச்சுன்னா அவங்களுக்கு எப்பவும் அவங்களுக்கு டே சூரியன் எவ்வளோ பேருக்கு நீங்கள் மோட்டார் பம்ப் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் தமிழகம் முழுவதும் பண்ணி கொடுத்தோம். அதேமாதிரி ஆனால் உங்களுக்கு மானியம் இருக்குல்ல? அது மானியமும் இருக்கு. அதேமாதிரி ஆன்கட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 300 பேருக்கு மேலே நம்ம பண்ணிருக்கோம். அது சென்னையில் மட்டும் 300, இன்னும் தமிழ்நாடு மொத்தமாக சேர்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 600-700 பேர் பண்ணிட்டு. ஆக விவசாயிகளுக்கு சோலார் மோட்டார் பம்ப் செட் ரொம்ப அவசியம். ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் வந்து தொழில்துறையில் உள்ளவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? தொழில்துறையில் உள்ளவங்களுக்கு வந்து மின்சார கட்டணம் இன்னைக்கு அதிகம். மின்சார கட்டணம் அதிகம். இன்னொரு வருஷத்துக்கு ஒரு தடவை டாக்ஸ் வந்து டிப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. அதில் கவர்மெண்ட் 40% வந்து டிப்ரிசியேஷன் வந்து ட்ரை பண்ணிக்கணும். அது ஒரு ரூபா போடுறாங்க அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டியதுன்னா தொழில் முனைவோர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவே நீங்கள் இந்த சோலாரை பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம், அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்எஸ்எம்இ மூலியமா, அதாவது என்ஜிஓன்னு சொல்லுவாங்க. எம்எஸ்எம்இ மூலியமா என்ஜிஓ கடந்த போன வருஷம் காஞ்சிபுரத்தில் வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒரு என்ஜிஓ இருக்காங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட நான் 200 பேரை நான் வந்து என்டர்பிரனரை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம மட்டும் கற்றுக்கிட்டா பார்த்தா நான் கற்றுக்கிட்டதை நான் மட்டும் வச்சு ஒரு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு நான் கற்றுக்கிட்டதை சொல்லி கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 பேரில் 50 பேர் இன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் பாதி பேர் கிட்ட வேலைக்கு போயிருக்கோம், வேலைக்கு போயிருக்கோம். நாங்கள் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு வந்து நிறைய தொழில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு மாவட்ட வாரியாக டீலர்களுக்கு தேவையா? கண்டிப்பாக தேவை. ஏன்னா பிஸ்னஸை வந்து இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டுக்கோட்டையில் ஒருத்தர் கேட்டிருக்காங்க.
மாவட்ட வாரியாக நான் மாவட்ட வாரியாக டீலர்கள்